தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். அண்மைச் செய்தி. தமிழக கடல் பகுதிகளில் இன்று மாலை 4.1 மீட்டர் உயரம் வரை அலைகள் எழும்பக்கூடும் என இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். தமிழகத்தின் எந்தெந்த கடல் பகுதிகளில் அலையின் உயரமானது அதிகமாக எழும்பக்கூடும்? முழு விவரங்கள் தாயுமானவன். இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் இன்காய்ஸ் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதில் தமிழக கடற்பகுதியில இன்று 4.1 மீட்டர் வரை அலைகள் எழும்பக்கூடும் என இன்காய்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பா தென் தமிழக கடற்பகுதிகளில் குறிப்பாக குளைச்சல் முதல் கீழக்கரை வரை இன்று மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரை கடல் அலைகளுடைய உயரம் என்பது 0.6 முதல் 4.1 மீட்டர் உயரம் வரை இருக்கக்கூடும் எனவும், வட தமிழக கடலோர பகுதிகளில் குறிப்பாக பழவேற்காடு முதல் கோடியக்கரை வரை இன்று மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரை கடல் அலைகளுடைய உயரம் என்பது 0.6 முதல் 4 மீட்டர் உயரம் வரை இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தென் வங்கக்கடல் மற்றும் அந்தமான் பகுதிகளில் 24ஆம் தேதி வரைக்கும், அதேபோல் மத்திய வங்கக்கடல் பகுதியில 26ஆம் தேதி வரைக்கும், வட வங்கக்கடல் பகுதியில 25 முதல் 27 வரைக்கும் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பகுதியில் தற்போது ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் விரைந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு திரும்ப வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.